வணக்கம். நம்ம ஆதிபகவன் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பப்போ கமெண்ட்ஸை அள்ளி வீசுங்க. நன்றி. இப்போ அடுத்ததா ஒருத்தர் வராரு. அவரை பத்தி சொல்லணும்னா, நம்ம சமணத்துல எவ்வளோ புலவர்கள் இருக்காங்க, எவ்வளோ கவிஞர்கள் இருக்காங்க. மிக பெரிய பெரிய புலவர்களை நம்ம பார்த்துருக்கோம், பெரிய பெரிய கவிஞர்களை பார்த்துருக்கோம். இன்றளவிலும் நம்ம ஆதிபகவன் குழுவிலும் பல புலவர்களும் கவிஞர்களும் இருக்கிறாங்க. ஆனா இதற்கு நடுப்புல கவிராசனம் இருக்கு. ஆனா இங்க யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். அது என்னங்க அப்படின்னா, தான் எழுதுற பாடலை 90% பாடல்கள், சமணத்தில் இருக்கிற 90% பாடகர்கள், பாடகர்ல 90% பேர் தான் எழுதுகிற பாட்டை பாடுறாங்க. அந்த 90% பேர் பாடுற பாட்டில் தான் அவங்க பாடுற பாடல்களில் தன்னுடைய பாட்டு தான் 90% பிரதானமாக இருக்குது. இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காத ஒருத்தர் அவர் தான் நம்ம கவிமணியார். இவருக்கு பாராட்டுகள் தொடர்ந்து நடக்கணும். நம்ம ஆதிபகவன் குழுவில் ஜனவரி மாதம் முதல் நம்ம தான் ஐயாவுக்கு வந்து கவிமணியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது கொடுத்தோம், கவிமணி விருதுன்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு சில மாதங்களில் மற்றொரு அமைப்பும் வேறு ஒரு விருது கொடுத்ததை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது போன்று அவருக்கு ஒரு பாராட்டு விழா கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அதனால் அவரை பற்றி நம்ம நவம்பர் 16ஆம் தேதி ஐயாவுக்கு ஒரு பாராட்டு விழா இருக்குது நம்ம ஆதிபகவன் குழுவில். இவங்க தான் முதல்ல பண்ணிட்டாங்க, அவங்க தான் செகண்ட் பண்ணிட்டாங்கலாம் நினைக்காதீங்க. அற்புதமான அரும்பணியான தொண்டு சாட்டுறவங்களுக்கு தொடர்ந்து நம்ம பண்ணிட்டோம். வேற யாராவது முதல்ல பாராட்டு விழா நடத்தினாலும் சரி, சந்தோஷம், ஆஹா ரொம்ப சந்தோஷங்க, பண்ணிட்டீங்க, ஹேட்ஸ் ஆஃப், இப்போ நாங்களும் அடுத்தது வரோம், நாங்களும் வரோம் கியூவில், நாங்களும் பாராட்டு தெரிவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது தான் எங்களுடைய பழக்கம். அது போன்று தான் பல அமைப்புகளும் நீங்களும் நினைக்கணும். இது போன்று அருந்தொண்டு செய்கிறவர் ஒருத்தர் வந்து எத்தனை தடவை எத்தனை மேடைகள்லையும் அவரை கௌரவிச்சாலும் அது வந்து அவருடைய அந்த பணிக்கு ஈடாகாது. அப்படிப்பட்டவரை ஒரு பாடலோட அழைச்சிடலாம். இவர் வந்து ஒரு கனவு கண்டிருக்காரு. இவருடைய கனவு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடாது, அதை அவரே சொன்னால் நல்லாயிருக்கும். எங்கே கூட்டிகிட்டு போக போகிறாருன்னா, பொதுவாக நம்ம படங்கள்லாம் கூட திரைப்படங்களில் ஒரு 1000 BC அப்படின்றது தான் போவோம். இவர் நம்மளை எங்கெல்லாம் கூட்டு போக போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 வருஷம் இல்லை, 2000 வருஷத்துக்கும் மேலே பின்னாடி கொண்டு போக போகிறாரு. அதை அவருடைய அந்த அந்த கனவு உலகத்தில் இதெல்லாம் நம்ம நேரில் பார்க்க போகிறோன்ற அவரு கூட சேர்ந்து நம்மளும் பயணிச்சு அதெல்லாம் நேரில் கண்கொள்ளா காட்சியை நம்ம பார்த்துட்டு வரலாம். ஒரு பாடலோட ஐயா வந்து அழைச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். கவிமணி ஓசைதனை கேட்டு பாரு, இவர் திவனூறு பக்தி பாட்டு பல நூறு பாடினாரு. கனவுகள் கண்டு நம்மை கொண்டு எங்கு செல்வார் என்று பார்ப்போம் இன்று. கனவுகள் கண்டு நம்மை கொண்டு எங்கு செல்வார் என்று பார்ப்போம் இன்று. கவிமணி ஓசைதனை கேட்டு பாரு, இவர் திவனூறு. வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றி. ஆதிபகவன் புலனக்குழுவிற்கு அற்புதமாய் தலைமை தாங்கியுள்ள ஆசான் கவிராசர் அவர்களுக்கும், கவிபாட வந்துள்ள புலவர் பெருமக்களுக்கும், பார்வையாளர்களாக வந்து எங்களுக்கெல்லாம் உற்சாகம் அளிக்க இருக்க வந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் அடியேனின் பணிவான வணக்கம். முதலில் அருகர் வணக்கம். எல்லா உலகும் போற்றும் புண்ணியன், கொல்லா நெறியை கொண்ட குணத்தவன், எல்லையெல்லா கருணை கொண்டவன், எல்லாம் அறிந்த அருகரை பணிகிறேன். ஆசானுக்கு வாழ்த்து. எண்ணிலா இலக்கணத்தை எளிமையாய் விளக்குபவர், பண்ணியற்றும் பயிற்சி கொடுத்து புலவராய் ஆக்குபவர், கண்ணிமைக்கும் நேரத்தில் கவிபாட வல்லவர், கண்ணல் தமிழ் கவியரசை கைகூப்பி வணங்குகிறேன். அவை வணக்கம். ஆதிபகவன் புலனத்தில் அற்புத கவியரங்கில் கவிபாட வந்துள்ள கவின்மிகு புலவர்க்கும், கண்டுகளிக்க வந்திருக்கும் அன்புமிகு சான்றோர்க்கும் அடியேனின் நல்வணக்கம். சிறப்பான கவியரங்கம், சீர்மிகு கவியரங்கம் என் கனவில் ஒரு நாள் கருப்பொருளாய் கொடுத்து கவிபாட பணித்தார் கவியரங்க தலைவர் கவிராசர் மகராசர். அடியேனின் கனவில் அருகதேவன் மகாவீரரின் அற்புதமாம் சமவசரணம் சென்றது பற்றியே
சிறப்பினை கூற வந்தேன். கால சக்கரம் என்னும் டைம் மெஷினை காண்பதற்கு பேரன் அழைத்துச் சென்றான் பேரரங்கு கண்காட்சிக்கு. ஆசையாய் நானும் அதிலேறி அமர்ந்து விட்டேன். பேரனோ அதன் விசையை அழுத்தி விட்டான். உடனே புறப்பட்டது, உயரே சென்றது கால இயந்திரம். வான் நோக்கி பறந்தது, வழியறிந்து சென்றது. எட்டி பார்த்தேன் வான்வெளியில், எங்கு நோக்கினும் மக்கள் வெள்ளம். பக்தியாய் வந்தனர், கன்றும் பசுவும் களிப்புடன் வந்தன. மான்களின் கூட்டமும் மயில்களின் ஆட்டமும் குயில்களின் கீதமும் குதூகலமாய் விளங்கின. பறவைகள் சிறகை விரித்து பறந்தன. கானில் வாழும் உயிர்கள் எல்லாம் வானை நோக்கி வந்தன. கைகள் கொண்டு தொழுதன. சமவ சரணம் காண்பதற்கு மகிழ்வுடனே வந்தன. வானுரை தேவர்களும் வணங்கியபடி வந்தனர். சமவசரண மேடையை அழகுறவே அமைத்தனர். பூமிக்கு மேலே 5000 விற்கிடை தூரம் என்று சொன்னார்கள். அங்கே அற்புத மண்டபம் அமைத்தனர் தேவர்கள். மண்டப அமைப்பை சொல்லவும் கூடுமோ? 4 அடுக்கு மதில்களை நற்பொன்னால் வேந்தனர். 4புறமும் வாயில்களை அழகாய் அமைத்தனர். வாயிலின் முன்னே வானளாவிய தூண்கள், மனக்கஷாயம் நீக்கிட மான ஸ்தம்பங்கள், 7 பிரகாரங்கள், ஓங்கி உயர்ந்த ஒப்பிலா மேடை, வட்ட வடிவத்தில் கந்தக்குடி மேடை. இந்திரன் அவற்றினை அழகாய் அமைத்தார். அத்தனையும் கண்டேன், ஆனந்தம் கொண்டேன். 1000 இதழ் கொண்ட அழகு தாமரையில் அறவுரை அருளிட அமர்ந்திருந்தார் மகாவீரர். ஐயனின் அடிகளை அடியேன் வணங்கினேன். ஆனந்த பரவசத்தை நானும் அடைந்தேன். பளிங்குமா மண்டபத்தில் பகவான் சிரசுக்கு பின்னால் பவித்திரமான ஒளி வட்டம் தழைத்தோங்கியது அசோக மரம். பகவானை சுற்றிலும் கணதரர்கள், முனிவர்கள், மக்கள் மற்றும் அந்த விலங்குகள் வரிசை கிரமப்படி வந்து அமர்ந்தார்கள். ஏமாங்கத நாட்டின் பேரரசாய் விளங்கிய சீவக மாமன்னன் முற்றும் துறந்த முனிவராக பகவானை தொழுதபடி சமவசரணத்திற்கு வந்து பக்தியாய் அமர்ந்திருக்க, அவரது அருகில் சக்கரவாளகிரி சக்கரவர்த்தியாம் சேணிகனும் வந்தமர்ந்து தேவனை பணிந்திருக்க, இருவரையும் வணங்கினேன், பேருவகை பெற்றேன். அறவுரை மண்டபத்தில் அடியேனும் அமர்ந்தேன். தீர்த்தர் மகாவீரரிடம் திவ்ய தொனி தோன்றியது. அனைத்து உயிர்களும் அதன் பொருள் அறிந்திட பிரதம கணதரர் விளக்கம் அதை உரைத்திட தரும உபதேசம் பகவான் நிகழ்த்தினார். மகாவீரரின் அற அமுதை உயிர்கள் பருகின. பொய்க்காட்சி மறைந்தது, மெய்க்காட்சி மிளிர்ந்தது. அமைதியில்லா மனமும் அடங்கி அமைதி பெற்றது. சீற்றம் மறைந்தது, சாந்தம் பிறந்தது. எண்வகை மங்களம் எங்கும் நிறைந்தது. தரும சக்கரம் திசை 4லும் மிளிர்ந்தது. மகாவீர பெருமானின் நிழலில்லா திருமேனியும் அழகு நிறை திருமுகமும் 1000 கோடி ஒளி கொண்டு அண்டவெளி எங்கும் நிறைந்து நின்றது. கதிரவன் அதை கண்டு வியந்து நின்றான். வான்மதியும் அது கண்டு மயங்கி நின்றது. 7 அதிசயங்கள் எம்பெருமான் கொண்டிருந்தார். 1000 லட்சணங்கள் அதிவீரர் பெற்றிருந்தார். அனைத்து உயிர்களும் அற அமுதை அருந்தின. நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி வழிந்தன. சிறப்பாய் பயிர்கள் செழித்து வளர்ந்தன. காய்கள் பழுத்தது, கனிகள் நிறைந்தது. விண்ணும் மண்ணும் வெகு ஒளி தந்தது. அண்ணலின் அடியில் தென்றல் வீசியது. கார்முகில் கூட்டம் பன்னீர் தெளித்தது. வெண்சா மறையும் விலங்கு முக்குடையும் அணியாய் விளங்கிட, தேவ துந்துபி இன்னிசை முழங்கிட, அறவுரை அருளிய அதிவீர நாயகனை
மதிஞானம் கொண்ட மகாவீர பகவனை சிரம் தாழ்த்தி வணங்கினேன். திவ்ய தொனியினை அடியேனும் உணர்ந்தேன். வர்த்தமான பகவனை வலம் வந்து பணிந்தேன். மண்டியிட்டு தொழுதேன். அண்ணலின் கண்கள் அருள்மழை பொழிந்தது. அவரின் திருக்கரம் ஆசியை தந்தது. எல்லா நன்மையும் என்னிடம் விளைந்தது. கொல்லா நெறியும் குன்றென நின்றது. மும்மணி ரத்தினம் முழுதாய் புரிந்தது. இல்லற ஒழுக்கம் என் மனம் அறிந்தது. துறவின் தூய்மையும் நன்றாய் புரிந்தது. டைம் மெஷின் என்னை தட்டி எழுப்பியது. கனவும் கலைந்தது. ஆனால் காட்சிகள் நிலைத்தது. மகாவீரர் அறவுரைகள் மனதில் நின்றது. சமவசரணத்தை காணும் பேரு அடியேனுக்கும் கிட்டியது. இறையாம் பகவானை இதயத்தில் கொண்டேன். பிறவியின் பயனை பெற்றே மகிழ்ந்தேன். சமவசரணம் பகவன் நாமம் போற்றி துதிக்கிறேன். சமத்துவத்தை சொன்ன முனிவன் பாதம் பணிகிறேன். உயிர்களெல்லாம் உமது கருணை மழையில் நனையுதே. ஊசலாடும் எனது நெஞ்சம் நிலையில் நின்றதே. தேவரெல்லாம் ஓடி வந்து அற மேடை அமைக்கிறார். தேடி வந்து தவமுனிவர் அறங்கள் கேட்கிறார். எல்லா உயிரும் இங்கு வர ஆர்வம் கொள்ளுதே. பகவான் எடுத்து எம்பும் திவ்ய தொனி அதற்கும் புரியுதே. அதிவீரரின் சமவசரணம் கண்டு வந்தேனே. ஆசை கோபம் அத்தனையும் வென்று வந்தேனே. மகாவீரர் மலர்பாதம் பணிந்து வந்தேனே. மக்களெல்லாம் அரங்கேற்கும் காட்சி கண்டேனே. கனவு என்றும் அழியாமல் நினைவில் நிற்குமே. கண்டு வந்த காட்சியெல்லாம் கல்லில் சிற்பமே. அண்ணல் அவன் திருக்கோலம் அருளின் கோலமே. அவர் மொழிந்த உரைகள் எல்லாம் அறத்தின் உச்சமே. கனவில் வந்த சமவசரணம் எந்தன் பாக்கியம். காலமெல்லாம் நிலைத்திருக்கும் இந்த அனுபவம். தினந்தோறும் மகாவீரர் அறங்கள் கற்கிறேன். ஜனபகவான் மலரடியை போற்றி துதிக்கிறேன். எந்தன் கவியில் உரைத்த பொருளில் குறைகள் இருப்பின் குற்றங்கள் இருப்பின் குழந்தையை மனது பொழிந்த குரலை போல் மொழிந்த மொழியை போல் பொறுத்தருள வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடியேனின் வணக்கம். கவிஞர் எஸ். ராசாமணி. வணக்கம் ஐயா. அற்புதம் அற்புதம். அதாவது செலவு பண்ணாமல் பாபாபுரிக்கு போகிறதுன்றது ஒரு மகிழ்ச்சின்னா, 2700 ஆண்டுகளுக்கு முன்பு சமோசரண மண்டப காலத்திற்கு நம்மளை வந்து இந்த ஜூம் நிகழ்வு மூலமாக அழைச்சிட்டு போயிருக்கீங்க. கனவுக்கு ஏது எல்லை, வானமே இல்லைன்ற மாதிரி அதுக்கும் மேலே அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பு. கனவுல வந்து இவ்வளோ 2700 ஆண்டுகளுக்கு முன்பு கண் முன்னாடி அந்த சமோசரண மண்டபத்தை ஐயா டைம் மிஷினில் எப்படிலாம் அங்கே போயிட்டு அந்த சமோசரண மண்டபத்தில் அந்த அந்த நிகழ்வுகளெல்லாம் கண்கொள்ளா காட்சி அதை பார்க்குறாரு. அந்த அற உபதேசத்தை பார்க்குறாரு. பக்கத்தில் இருக்கிற அந்த தாமரை தடாகம், அந்த சமோசரண மண்டபத்துக்கு முன்னாடி அந்த அந்த நீர்நிலை இருக்கும், அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதையெல்லாம் கண் முன்னாடி காட்டிட்டு அப்படியே அந்த டைம் மிஷினில் கனவுன்னு உணர்ந்தாருன்னு சொன்னார் பாருங்க. இந்த கனவு என்ன அழகு பாருங்க, அழகான ஒரு கனவு. இப்படியெல்லாம் கனவு டெய்லி வந்தால் சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்றது ரொம்ப அழகு, அற்புதமான ஒரு கனவு. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நன்றி நன்றி. இருங்க எங்க போறீங்க? நம்ம சேனலை பார்க்குறீங்களா? வீடியோலாம் பிடிச்சிருக்கா? தொடர்ந்து இது போல் வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.